அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு, சிறிதளவு தயிர், 4 எக்கு, கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ கறி, ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸு, சிறிதளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய், ஆனியன், டொமேட்டோ, லெமனு, சில்லி, புதினா, கொத்தமல்லி, பிரியாணிக்கு தேவையான மசாலா, செக்கில் ஆட்டின எண்ணெய். நம்ம பிரியாணி இப்போ செய்யறதுக்கு தொடங்கலாம். நண்பர்களே, சிக்கன் போட்டுட்டோம். பிரியாணிக்கு எல்லாமே ரெடி ஆகிருக்கு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்லாம். நல்லா உதிரியாக பக்காவாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஹோட்டல்லையே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு ரசாயனம் எதுவுமே கலக்காமல் நீட்டாக பண்ணியிருக்கோம். எல்லாமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஹோட்டலில் ரேராக சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்மளது பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். வச்சிட்டுலாம் பக்காவாக இருக்குது. வாங்க, மதிய டைம் ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்லாம். பாய் பாய். நன்றி, வணக்கம்.